மேஷ ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. எப்போவுமே சூப்பராக தாங்க இருக்குது. சூப்பராக இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் சூப்பராக இருக்கும். வேறு எதனா யோசனை தான் டல் அடிக்கும். சரி, என்னென்ன விஷயத்தில் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே ஐயா நான் கஷ்டப்படுறேன் இப்படி ஆரம்பிக்கவே ஆரம்பிக்காதுங்க. அப்படி ஆரம்பிச்சுன்னா அதே தான் இழுத்துட்டு போகும். சரிங்களா? நல்லதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் எந்த நிலமை வந்தாலும் நம்மளை அப்படியே நல்ல விஷயத்தை கூப்பிட்டு போகும். ஸோ முதல்ல என்னென்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முயற்சி ஸ்தானம். நம்ம தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது. முயற்சியுடையான் நிகழ்ச்சி அடையான். சரிங்களா? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி இருந்தாலே போதும் முன்னேறத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ முயற்சி ஸ்தானம் சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார். எதுல முயற்சி? படிக்கிற பசங்க படிப்பு முயற்சி, வேலையில் ப்ரமோஷன் முயற்சி, கல்யாணம் பண்ணணுன்றவங்க அதுக்கு அந்த கல்யாண ப்ராசஸுக்கான முயற்சி, மகப்பேருக்கான முயற்சி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த லோன் வாங்க போகிறேன், இல்லை பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இந்த முயற்சிகள், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறேன், பேங்க் எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த முயற்சிகள், எந்த முயற்சிகள் பண்ணாலும் வெற்றி அடைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் தொட்டதெல்லாம் தொடங்குமானா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூடவே இந்தந்த தெய்வ முறைகள், அது கூடவே என்னென்ன உழைப்புகள் நம்ம ரெகுலராக பார்க்கணும் தெரியும். நம்ம வந்து இந்த சீடு தெரப்பிலாம் கொடுப்போம். என்ன தானியங்கள் கையில் வச்சுக்கணும், எந்த மாதிரி கலர் ட்ரெஸ்லாம் போடணும், இந்த ட்ரைனிங், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம். ஒன்றும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண உருவேறிட்டே இருக்கும். நீங்கள் தான் எந்திரம் ஏற்றிக்கிட்டே போகணும். சரிங்களா? ஸோ நல்ல பாயிண்ட்டு, முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு. இப்போ முயற்சி ஸ்தானம் தொடர்ந்து என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் ஏன்னா வண்டி, ஏன்னா மேஷராசிக்கெல்லாம் வண்டி ஓட்ட பிடிக்கும். இந்த ஊரில் இருக்க பாதி ஃபாஸ்ட்டான பைக்கு, ஃபாஸ்ட்டான காரில் யாருன்னு பார்த்தா மேஷம் தான் வாங்குவாங்க. இல்லை ஸோ உங்களுக்கு இந்த கார் வாங்கணும், இல்லை வண்டி வாங்கணும், ஐயா எனக்கு கார் வாங்க வசதி இல்லைன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களால் எந்த வண்டி வாங்க முடியுமோ அந்த வண்டி வாங்குறதுக்கான கொடுப்பினைகள் அதிகமாக இருக்குது. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கொடுப்பினை இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க ஐயா என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி வீடு வாங்குறது? கோடியில் லட்சங்கள்லேயே யோசிச்சுட்டு இருக்காதிங்க. நம்ம ஊர் பக்கத்துலேயே பிளாட்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து அடுத்த பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வரும். அப்படி பண்ண முடியலை அப்படின்னா நம்ம சில பரிகார முறைகள்லாம் சொல்லுவோம். வீடு வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்குலாம் சில பரிகார முறைகள் சொல்லுவோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கான கொடுப்பினைகள் இருக்குது. வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு எந்த மாதிரி வண்டி வாங்கலாம், எந்த கலர், எந்த நம்பரில் வாங்கலான்றதை கேட்டுட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் வின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, அடுத்து வந்து நீங்கள் வந்து வேலையில் எதாவது ப்ரமோஷன் ட்ரை பண்ணலாம். சில சிக்கல்கள் இருக்கும், தெய்வ வழிபாடு சொல்கிறேன். ஆனால் மற்றபடி ஜென்ரலாக வேலை பார்க்குற இடம் ஓகேவாக தான் இருக்குது. பெஸ்ட்டு என்னென்னா திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? திருமணம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க ஐயா எனக்கு தள்ளி போயிட்டே இருக்குது, அது இப்போ வந்து நம்மளுக்கு 7.5 சனி வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் ஆக்சுவலாக தடங்கள் லைட்டாக வந்துகிட்டே இருக்கும். அப்போ தடங்கள் தான் வருமா? அப்போ அடுத்து 7.5 வருஷம் நான் சும்மா உட்காந்துருக்க முடியும் கல்யாணம் பண்ணாமல்? அப்படி இல்லை, எல்லாரும் கல்யாணம் பண்ணணும். ஆக்சுவலாக 7.5 வருஷத்தில் தான் நிறைய பேர் கல்யாணமே நடக்கும். என்னென்னா நாள் ஹோரையெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம். எப்படி? ஜென்ரலாக புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இதிலெல்லாம் போயிட்டு மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ பார்த்துட்டு வர்றது, பூ வைக்கிறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த மாதிரி நாள் ஹோரைகள் பார்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ஜாதகத்துக்கு இந்தந்த நாள் நல்லாயிருக்கும், இந்தந்த நேரம் நல்லாயிருக்கும்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அது வேணும்னாலும் கால் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் வரும். சரி, எந்தெந்த விஷயத்துலனா உஷாராக இருக்கணும். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருக்கணும். மனசு தான் ரொம்ப குழப்பம். ஏன்னா இது ஆக்சுவலாக இவங்க மேஷ ராசி லக்னம் 2 பேருக்குமே சொல்கிறேன். இவங்க வந்து அதிகமாக ரொம்பலாம் உட்காந்து யோசிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இறங்கி பட்டு எடா வண்டியை போடுறாங்க, 4க்கு 2 போட்டு போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. யோசிக்க வச்சாலே இவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கும். கேது பகவான் பாதிப்பால், சனி பகவான் பாதிப்பால். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்தீங்கன்னாவே மனசு உங்களுக்கு ஒரு நிலைக்கு ஒடுங்கினாலே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்துடும். மனசை ஒருநிலைப்படுத்துறது தான் மெயினாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சரி, எப்படிலாம் ஒருநிலைப்படுத்தலாம்? தவம் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், யோகா பண்ணலாம். சில பேருக்கு வந்து மெடிடேஷன்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னா யோகா பண்ணுங்க. ஏன்னா மேஷராசிக்காரங்க வந்து உடம்பு வந்து துருன்னு ஓடிட்டே இருக்கும். யோகா ட்ரை பண்ணுங்கள். யோகா பண்ண முடியல, வாக்கிங் போங்க, ரன்னிங் போங்க, ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருங்க. கோவிலில் போனாலும் ஒரு இடத்துல உட்காந்து நிறைய பேர் தவம் பண்ணுவாங்க. மேஷராசி பார்த்தா உட்காந்துட்டு யார் என்ன பண்ணுறாங்க வேடிக்கை பார்ப்போம். நம்மளுக்கு அந்த உடம்பு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கோவில் வளம் வாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் ஆன்மீகம் சம்மந்தமாக பண்ணிகிட்டே இருக்கும்போது இறை சக்தி நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
இருக்கும். இதை பண்ணிட்டு இருந்தாலே மனம் ஒரு நிலை வரும். இன்னொன்று ஃபேமிலியில் இதே மாதிரி டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகும், முக்கியமாக குழந்தைங்க மேலே டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்தால் அந்த இடத்துல நகர்ந்துருங்க. நகர்ந்துட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது, சும்மா வேறு ஏதாவது ஒரு டிவி பார்க்குறது, நல்ல விஷயங்களா, இல்லை இந்த மாதிரி கோவில்கள் போயிட்டு ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வருது. இப்படி பண்ணும்போது பிரச்சனை வரும்போது அங்கேருந்து விலகிட்டிங்கன்னா இதுவே உங்களை வந்து பயங்கரமாக காப்பாற்றும். இந்த மாதத்துக்கு இல்லை, அடுத்து 7.5 வருஷத்துக்கே இதுதான். இந்த மாதத்துக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக. சரி, இதை தாண்டி வேறு நல்ல விஷயங்கள் சார் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுவும் ப்ராஃபிட் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூப்பராக வரும், பெரிய அமௌண்ட்லாம் கூட வரும். ஆனால் என்னென்னா ஹேண்டில் பண்ண தெரியணும். எனக்கு இது நம்ம வீடியோ பார்த்து தான் ஒரு ஃபோன் பண்ணாங்க, ஐயா நீங்கள் பணம் வரோன்னு நீங்கள் வரவே இல்லைங்க ஐயா. நாங்கள் என்னடான்னு என்ன ஏதுன்னு பார்த்தா பெரிய கம்பெனி வச்சுருக்காரு, பிஸ்னஸ் ஆகிடுச்சு, பணம் தரணும் ஆனால் தராமல் லாக் ஆகிருக்கு. சரிங்களா, இது ஒரு பேப்பர் விஷயமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக அக்ரிமெண்ட் போடலை. நான் சொன்னேன், பணம் வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, பணமும் இருக்குது. ஆனால் எல்லா ப்ரொசீஜரும் ப்ராப்பராக பண்ணணும். பிரச்சனையோடு வரும், பணம் வரும், பிரச்சனையோட வரும். ஏன்னா கூட ராகு கலந்துருக்கு. ராகு கலந்தால் பெரிய பணமும் வரும், பிரச்சனையோடவும் வரும். அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியணும். அப்படின்னா நான் ஒரு இடத்துல பெரிய பணம் வருதுன்னா முன்னாடியே கொஞ்சம் கிரெடிட் வாங்கி வச்சுக்கணும், முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் கைக்கு வரும். நம்ம வந்து பணம் வரணும்னா அப்படி கம்மன் உட்காந்துட்டு எல்லாரும் எடுத்து வந்து என்கிட்ட கொடுப்பாங்கன்னா அப்படி எதுவுமே நடக்காது, யாருக்குமே நடக்காது. அப்படி சரி, ஏதோ ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை நடந்தால் அதையே ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்க்கை முழுக்க நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி நடக்காது. ஸோ அந்த நீங்கள் எந்த தொழில் பண்ணுறீங்களோ அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு இப்போ ஜென்ரலாக என்னென்னா இந்த தூக்கம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். நிறைய மேஷராசிக்கு தூக்கம் இல்லாமல் அலைச்சல் இருக்கும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் அந்த ரொம்ப சிம்பிளுங்க. ஏதாவது ஒரு அருகம்பில் வாங்கி வச்சுக்கோங்க. அருகம்பில்ல வந்து தலையானை கீழே வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொன்னாங்க சாமி அருகம்பில் எப்படி பெட்ரூமில் தலைக்கானை கீழே வைக்கிறதுனாங்க. ஸோ கோயிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது வேண்டாம். நீங்கள் வந்து இது பண்ணலாம், வெறும் கோவில் வாசலில் இருக்கும்ல, அதை வாங்கிட்டு வந்து அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அருகம்பில்ல வச்சாலே சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, இது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஆஃபீஸ்லாம் மந்தமாக இருக்குன்னா பேக்கில் அருகம்பில் வச்சுக்கோங்க. அருகம்பில் பவுடர் போட்டு குளிங்க. இதெல்லாம் நம்ம ரெகுலராக நம்ம கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒரு வகுப்பு நடத்துவோம். அதை வந்து இந்த சனி பகவான் தாக்கம் குறையிறதுக்கெல்லாம் நிறைய சொல்லித்தரும். ஜென்ரலாக அதுவும் இப்போ மெயினாக மேஷராசிக்கு சனி பகவான் தாக்கம் குறைக்கிறதுக்கு, தூக்கம் நல்லா வர்றதுக்கு, ஃபேமிலியில் சந்தோஷம் நல்லா நிம்மதியாக இருக்கிறதுக்கு, இந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம். ஏன்னா இப்போ அதிகமாக அடி வாங்குறது உடம்பு நல்லா சார், நல்லா நான் எனக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் சார், எனக்கு இதில் வந்து நாங்கள் ஒரு டிஃபென்ஸ் அதில் வந்திருந்தாங்க, அவ்வளோ நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்க சார், என்ன சிந்தனை உடம்பு அடி வாங்கினே இருக்குது சார்ன்றாங்க. நீங்கள் என்ன வேணா இருங்க, அந்த கிரகம் வரும்போது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அப்போது ஃபுட்டு தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உடம்புல ஒத்துக்காது. ஆயில் ஐட்டம், காரம் ஒத்துக்காதுன்னா அதுக்கு ஆப்போசிட் இது சாப்பிடுங்க. அதிகமாக தயிர் எடுத்துக்கோங்க, அதிகமாக பால் பொருட்கள். அதுவே ரொம்ப க்ரீமியாக இல்லாமல், பால்லே நிறைய வகை இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் நார்மல் மில்க் எடுத்துக்கோங்க. இது எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பை நீங்கள் உடம்பையும் மனசையும் கூலாக வச்சுட்டு இருந்தாலே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மேஷராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் தான் ப்ராக்டிக்கல் அஸ்ட்ராலஜி. எல்லாரும் நீங்கள் எல்லாம் சாமியே சொல்லுங்கள், கோவிலே சொல்லுங்கன்னா சாமி கோவிலில் போய் என்ன பண்ண போகிறோம்? சாமி கும்பிட்றோம். இந்த விஷயங்களில் தனியாக பண்ண மாட்டோம் தான் கோவிலில் வர வைக்கிறாங்க. வாக்கிங் போனால் எழுந்துக்க மாட்டோம், விரதம் போய் முருகன் காவடி எடுன்னு எடுப்போம். கொஞ்ச நேரம் 1 ஹவர் நடக்க மாட்டோம். பழனி மலை மேலே ஏறு, திருத்தணி மலை மேலே ஏறுனா ஏறுவோம். அதுக்காக தான் இந்த வழிமுறைகள்லாம் வச்சுருக்காங்க. சரி, தெய்வ வழிபாடு என்னென்ன பண்ணலாம்? நீங்கள் வந்து முருகர் வழிபாடு பண்ணலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம், யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், கருடாழ்வார், இவங்களெல்லாம் நீங்கள் வந்து பூஜை பண்ண ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படிலாம் பூஜை பண்ணலாம்? விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபடலாம். அதுவும் மெயினாக தைப்பூசம் வருது, தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்து வழிபடலாம். இதெல்லாம் வழிபட ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம்? ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம்.
சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே, ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்து பின்னாடி ரீசன் இருக்குது. எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்கள்.